நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்க்காத பால் எடுத்துருக்கேன். பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் பாலில் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டியாயிடும். 2 நிமிஷம் கழித்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கஸ்டர்டுக்காக நம்ம போட வேண்டிய ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம், கொஞ்சம் வாழைப்பழம், திராட்சை, அதுக்கப்புறம் மாதுளைப்பழம், கொஞ்சம் ஆப்பிள். ஓகேங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதால் மாற்றியாச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த கஸ்டர்டை ஊற்றிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். கஸ்டர்டை நம்ம இப்படியே சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் போல் வச்சு அப்படியும் சாப்பிட்லாம்.